அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லேயும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்துருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா, ப்ரிக்லிங் அப்படிங்கிற ஒரு சென்சேஷனை தான் பார்க்க போகிறோம். ப்ரிக்லிங் அப்படின்னா என்ன? ப்ரிக்லிங் அப்படின்னா ஊசி குத்துவது போன்ற உணர்வு, வலி. இந்த உணர்வு உடலினுடைய உள்பகுதி, வெளிப்பகுதி இரண்டிலும் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு பகுதி திடீர்னு அப்படியே சுருக்குன்னு குத்தும். காலில், தொடையில், முதுகில், இது மாதிரியான பகுதிகளில் சுருக்குன்னு குத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தெரியும், நமக்கு வலி அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல், அதெல்லாம் இன்டர்னலாக இருக்கும். இன்னொன்று எக்ஸ்டர்னல், அது என்னது, ஆசனவாய் பகுதி, அந்த பகுதியில் வெளிப்பகுதி பார்த்திங்கன்னா அப்படி சுருக்குன்னு குத்தும். இப்படி நம்ம உடம்பில் இந்த ப்ரிக்லிங் பெயின் அப்படிங்கிறது உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் நமக்கு ஏற்படும். அதை சரி செய்வதற்கு யார்கிட்ட மருந்து இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? இருக்குது, ஹோமியோபதியில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எங்கேயும் அதுக்கான மருந்துகள் கிடையாது. இந்த ப்ரிக்லிங் பெயின் வெளி உணர்வாக இருந்தால், வெளிப்பகுதியில் அந்த உணர்வு இருந்துச்சுன்னா ஹோமியோபதியில் பிளாட்டினா, ரெனன்குலஸ் ஸ்க்ளிரோட்டினா போன்ற மருந்துகள் பயன்படும். அதை இன்டர்னலான ப்ரிக்கிங் பெயினாக இருந்தால் நைட்ரிக் ஆசிட், இந்த மருந்து பயன்படும். இது மட்டும் இல்லாமல் பல மருந்துகள் இண்டிவிஜுவலான மக்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். இது ப்ராமினெண்ட்டான மருந்து, அதனால் இதை சொல்கிறேன். இதுலேயும் சாப்பிட்டு சரியாகலாம். அல்லது நீங்கள் ஒரு ஹோமியோபதி டாக்டரை உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும், இந்த ப்ரிக்லிங் அந்த பெயின் வருவதற்கு காரணமான சூழ்நிலையெல்லாம் சொன்னீர்களானால் அவர்கள் இந்த மருந்து இல்லாமல் வேறு மருந்தை மாற்றி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நண்பர்களே. ஆகையினாலே இதுபோல் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை பற்றி தெளிவை பெற்றுக்கொள்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.